புரியுதுங்களா? வேல்யூ ஏரியா எவ்வளோத்துல இருக்குன்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேல்யூ ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். என்கல்ஃபிங் ஏரியா, இதில் முக்கியமானது என்ன பார்க்கணும்னா இந்த டெல்டா மார்க்கர், காட் மார்க்கர். இந்த காட்டை பற்றி தான் இப்போ 2-3 நாளாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காட்டை பற்றி ஆன் பண்ணிக்கலாம். ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஹை இருக்குது எவ்வளோ லோ இருக்குது. காட்டை ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே கொண்டு போய் வச்சு சேவ் பண்ணிக்கலாம், கீழேயும் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு தான் இப்போ ட்ரேட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து சுருக்கி பார்த்தோன்னா நமக்கு வந்து எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணுறாங்கன்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இந்த ஹைட்டை கட் பண்ணுறாங்களா, நம்ம எப்படி கேண்டலில் பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு கோடை போட்டுட்டு இந்த ஹைட்டை கட் பண்ணாங்கன்னா பை, இந்த ஹைட்டை விட கீழே வந்தாங்கன்னா செல்லு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பை எடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இதோட செட்டிங்ஸை போய் பார்க்கலாம். இதில் வந்து ஊறப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். வால்யூம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். மேக்ஸ் வால்யூம் பார்க்கலாம், மின் வால்யூம் பார்க்கலாம், அதாவது எவ்வளோ அதிகபட்சமான வால்யூம் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். மினிமம் வால்யூம் பார்க்கலாம். வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், வரும். அதாவது பையர் பெர்சன்டேஜில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் செல்லர்ஸில் பெர்சன்டேஜ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், பையர் வால்யூம் பெர்சன்டேஜ், செல்லிங் வால்யூம் பெர்சன்டேஜ், டெல்டா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, வால்யூம். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வேறு ஏதாவது முக்கியமானதை ஆன் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓஐ சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். அதேமாதிரி டெல்டா எவ்வளோ இருக்குது, டெல்டா வால்யூம் இருக்குது, காட் லோ எவ்வளோ இருக்குது, காட் ஹை எவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நமக்கு எது ட்ரேடிங்கில் யூஸ் ஆகுமோ அதை வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரீசெட்டில் போயிட்டு நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ்னு சொல்கிறத விட மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். இது வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோவில் செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இந்த செட்டிங்ஸை பெருசு படுத்தி பார்த்துக்கலாம், சின்னது படுத்தி பார்த்துக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து ஏற்கனவே ஃப்ரீயில் கொடுக்காம இருந்தாங்க, இப்போது ஃப்ரீலேயே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து ஃப்ரீயில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் உள்ளே போய் கற்றுக்குங்க. பிகினிங்கில் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்ததே படிப்பீங்களா, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதனால் நான் நிறைய விஷயம் இன்னும் இதில் நிறையா இருக்குது, இன்னும் சொல்லாமல் இருக்கிறேன். அதனால் நீங்கள் டெவலப் ஆக இதை கற்றுக்குங்க. பேசிக்கே இவ்வளோ தூரம் இருக்குன்னா இன்னும் நிறையா இருக்குது உள்ள. இது எப்படி ட்ரேடாக மாற்றுறதுன்றதுக்கு அது தனியாக ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அது எப்படின்னா இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எப்படிலாம் ட்ரேடராக மாற்றலாம்ன்றதுக்கு நம்ம ஒரு டே ஸ்ட்ரக்சர் நடிங்க. DAY டே, STRUCT டே ஸ்ட்ரக்சர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு தட்டினீங்கன்னா போயிட்டு இமேஜை பாருங்கள். இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதை பாருங்கள், டே ஸ்ட்ரக்சர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி இதை முடிஞ்சால் எழுதி வச்சுக்கிங்க, இல்லாட்டி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லாட்டி முடிஞ்ச பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதில் எப்படிலாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ட்ரேடு எடுக்கலாம். பேசிக் தான் இது, இதோட அட்வான்ஸாக நிறையா இருக்குது. இது பேசிக்கே இவ்வளோ தூரம் இருக்கும். அதனால் என்னென்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும், எப்படிலாம் ட்ரேடு எடுக்கணும், எப்படிலாம் ட்ரேடு எடுக்கக்கூடாது, என்னென்ன கண்டிஷன் இருந்தால் ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்குது. டி ப்ரொஃபைல் எழுத்து இருக்குது, பி ப்ரொஃபைல் எழுத்து இருக்குது, ஸ்மால் டி ப்ரொஃபைல் இருக்குது, அப்புறம் பெல் ப்ரொஃபைல் எழுத்து இருக்குது, நியூட்ரல் டே, இதெல்லாம் இருக்கும். இதை பாருங்கள், இந்த இடம் தான் நான் சொல்ல வந்த இடம். இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா எல்லாருக்கும்? அதாவது வைடு ஐபி ரேஞ்ச் இருந்ததுன்னா அன்னைக்கு நார்மல் ஐபி இருக்கும். டே ஆக்ஷன் இஸ் வித்தின் ஐபி. அந்த ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஐபிக்குள்ளேயே தான் இருக்கும். ட்ரேடிங் இஸ் நாட் எ குட் ஐடியா. அன்னைக்கு ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்வி டே, அதாவது இந்த என்வி டேனா
அப்ரிவேஷன் என்னன்னா, இது வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, இது நார்மல் டே, இது நார்மல் வேரியேஷன் டே. நார்மல் வேரியேஷன் டேன்னா மீடியம் ஐபி இருக்கும். அதாவது உங்களுக்கு வைடு ஐபின்னா 60க்கு மேல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஏடிஆர் அந்த மாதிரி இருந்ததுன்னா வைடு ஐபின்னு அர்த்தம். இப்போ மீடியம் ஐபின்னா உங்களுக்கு வந்து 30லேருந்து 60க்குள்ள இருக்கும் இல்லையா ஏடிஆர். அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க சொல்லி தரேன். இப்போ 30லேருந்து 60க்குள்ள இல்லைன்னா இருந்ததுன்னா மீடியம் ஐபி. இப்போ ஸ்மால் ஐபின்னா 30க்குள்ளேயே இருக்குது, 30க்குள்ளேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மால் ஐபி. இப்போ இந்த ப்ரைஸ் மூவ் அவுட் சைடு ஐபி இன் ஒன் டைரக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரேடிங் இஸ் குட் ஐடியா. இந்த விலை வந்து ஒரு சைடா மூவ் ஆகிட்டு இருக்குது ஐபியில், அப்போ வந்து ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்றாங்க, அப்போதான் ட்ரேடிங் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெண்ட் டேல ஸ்மால் ஐபியா இருக்கும். இந்த ப்ரைஸ் மூவ்ஸ் drastically outside of IB. drastically outside of IBனா ஐபில இருந்து மேல் பக்கமா போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ட்ரேட் இஸ் குட் ஐடியா. இந்த ட்ரேட் இஸ் குட் ஐடியான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த டைம்ல ட்ரேட் எடுத்தா நம்ம நஷ்டமே வர மாட்டோம். அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு இடம் இருக்கும், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேலையும் ஸ்மால் ஐபியா இருக்கும், ஐபி ரேஞ்சா இருக்கும், அதாவது 30க்குள்ள இருக்கும். இந்த பிரைஸ் மூவ்ஸ் drastically outside of ஐபி, ஐபியில இருந்து மேல் பக்கமா டிராவல் பண்ணும், அப்போ ட்ரேட் இஸ் குட் ஐடியா. அதே மாதிரி மீடியம் ஐபி 2 இருக்குது. இந்த 2 மீடியம்லயும் நியூட்ரல் டேவாகவும் நான் ட்ரெண்ட் டேவாகவும் இருந்ததுன்னா நம்ம ட்ரேடிங் இஸ் நாட் எ குட் ஐடியா. கொடுத்துருக்காங்க பிரைஸ் பிரேக் ஐபி ஆன் போத் த சைடு, டே செக்ஷன் இஸ் வித்தின் ஐபி, ஐபிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கு ப்ராஃபிட் வராது. இந்த செக்ஷனை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இது உங்களுக்கு நல்லா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம சாப்டர் 4 வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த 4 வந்து ஐபினா எதுன்னு ஐபியில் சாப்டர் 4ல் வந்து நிறைய இதே மாதிரி டெக்னிக் சொல்லியிருக்காங்க, அதை படிச்சு பாருங்க. இந்த ஐபி ரேஞ்சு சொன்னேன் இல்லையா, இந்த இதுல இருந்து தான் ஐபி ரேஞ்சு, இந்த கோடு போட்டு பாருங்க, இதுதான் ஐபி ரேஞ்ச். இது வந்து பாருங்க டி மாதிரி இருக்கு பாருங்க இந்த ப்ரொஃபைல், இதை வந்து பெல் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, டி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இதே ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே ப்ரொஃபைல் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்க இது வந்து பி ப்ரொஃபைல். இங்கே பாருங்க இது ஒரு சின்ன பி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பி மாதிரி வரும் பி ப்ரொஃபைல். இதே மாதிரி டி ப்ரொஃபைல் இருக்கு, பி ப்ரொஃபைல் இருக்கு, பாலு ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அது மாதிரி பி ப்ரொஃபைல் இருக்கு. ஆமா பி இருக்கு சார், பி ஃபார் சும்மா பிக்கும் பிக்கு வித்தியாசத்துக்கோசம் சொன்னேன் சார், என் பேரை சிரிச்சிட்டீங்க, கோச்சிக்காதீங்க சார். ஓகே, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை விட அதிகமான திங்ஸ் இருக்குது. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, குட் மார்னிங் பாலு சார். குட் மார்னிங். தேங்க்யூ பாலு சார். தேங்க்யூ சார்.